शांति अव्यक्त समिगे 25 ஏப்ரல் 2025 बाप दादा महावाक्य सेवा के क्षेत्र में जो भिन्न भिन्न प्रकार के स्वप्रति व सेवा के प्रति विघ्न आते हैं उसका भी कारण सिर्फ यही होता है जो स्वयं को सिर्फ सेवादारी समझते हो लेकिन ईश्वरीय सेवादारी हो। सिर्फ सर्विस पर नहीं लेकिन गॉडली सर्विस पर हो। ஆக பாபா புரிய வைக்கிறாரு, சேவையின் களத்தில் விதவிதமான சுயத்திற்காகவும் அல்லது சேவையிலும் என்ன தடைகள் வருகின்றதோ, உண்மையில சேவையில தடைகள் வரக்கூடாது, வர்றதுக்கான காரணம் எதுவும் இல்லை, ஆனால் சில நேரங்கள்ல தடைகள் வருது. அதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது என்றால், அந்த சேவையில் நீங்கள் தன்னை வெறும் சேவாதாரி என்று புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் தன்னை ஈஸ்வரிய சேவாதாரி என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆக நான் சேவையில் மட்டும் அல்ல, ஆனால் இறை சேவையில் இருக்கின்றேன். கடவுளுடைய சேவையில நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். அந்த ஒரு நிமித்தம், அந்த ஒரு பணிவு எனக்குரிய தன்மை இருக்கணும். சோ ஈஸ்வரிய சேவாதாரியினுடைய அடையாளங்கள் என்ன? அதுதான் நாம இன்னைக்கு விசார் செய்ய வேண்டிய விஷயம், அதாவது சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம். ஈஸ்வரிய சேவாதாரி எப்படி இருப்பாங்க? பணிவா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க, அக்யூரேட்டா இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கும், எல்லோருடனும் ஒத்து போவாங்க, சம்ஸ்காரத்தினுடைய ராஸ் நடனம் இருக்கும், எதுலயும் அவங்க பாரத்தை எடுக்க மாட்டாங்க, லேசா இருப்பாங்க, குஷியா இருப்பாங்க, இப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு, தன்னை நீங்கள் ஈஸ்வரிய சேவாதாரி என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆன் காட்லி சர்வீஸ் इसी स्मृति से याद और सेवा स्वतः ही कंबाइन हो जाती है. இந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை இரண்டும் இணைந்து இருக்கும். ஆக நான் யாருக்காக இதையெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன்? பாபாவுக்காக செய்துட்டு இருக்கிறேன். எப்படி பிரம்மா பாபா ஸ்ரீபாபாவுக்கு சரீரம் இல்லைங்கிறதுனால தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், பிசிக்கலாவே கொடுத்தாரு. அப்ப ஸ்ரீபாபா அந்த உடலை பிரவேசமானாரு, வாய் மூலமா பேசினாரு, கண் மூலமா பார்த்தாரு, திருஷ்டி கொடுத்தாரு, இதெல்லாம் செய்தார். இப்பயும் அப்படிதானே, இப்பவுமே பரமாத்மாவுக்கு சரீரம் இல்லை. ஆக அவருக்கு பல காரியங்களை இங்க செய்யணும். ஆக சரீரம் யாருடையதை எடுத்துக்கிறாரு? என்னுடையதை எடுத்துக்கிறாரு. எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கிறாரு, இதை நீ செய்ய அப்படிங்கிறாரு, இதை நீ செய்ய அப்படிங்கிறாரு. ஆக பாபாவனுடைய வீட்டுல இது எப்படி யஜ்யம் இல்லை? யஜ்யம் அனைவரும் சேர்ந்துதான் செய்யறோம். யஜ்யம் ஒருத்தர் வளர்த்த மாட்டாங்களே, அதுல பல உலகிய யஜ்யத்துல பல பிராமணர்கள் அங்க உட்கார்ந்து ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கேயும் எப்படி பல குழந்தைகள் சேர்ந்து பரமாத்மாவினுடைய இந்த காரியத்துல நாம ஒரு அணில் போல சின்ன உதவி செய்துட்டு இருக்கிறோம். காரியம் மிகப்பெரியது, உலக மாற்றத்தினுடைய காரியம். அதனுடைய அளவை யோசிச்சு பார்த்தா நம்மால அதை பிளான் பண்ணவே முடியாது, யோசிக்கவே முடியாது. ஆனா பாபா அக்யூரேட்டா செய்துட்டு இருக்கிறாரு. சோ அதுல நான் ஏதோ ஒரு மூலையில, ஒரு குட்டி இடத்துல, ஒரு குட்டி சென்டர்ல, ஒரு குட்டி வீட்டுல உட்கார்ந்து என்னோட சின்ன ஒரு பங்கை நான் செய்துட்டு இருக்கிறேன். அதனால பாபா என்ன சொல்றாரு, நான் ஈஸ்வரிய சேவாதாரி என்று நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் சேவையில் தடைகள் வரவே வராது. ஆக நான் ஒரு பொழுதும் என்ன ஆகக்கூடாது? தடை ரூபமாக ஆகக்கூடாது, நான் காரண ரூபமாக ஆகக்கூடாது, ஆனால் நான் நிவாரண ஸ்வரூபமாக ஆக வேண்டும். எனவே இன்னைக்கு நம்முடைய ஸ்வமானம் நான் ஈஸ்வரிய சேவாதாரி. அதுல ஒரு குஷியும் இருக்கு, ஒரு பெருமையும் இருக்கு, பாக்கியத்தினுடைய நஷாவும் இருக்கு. நல்லது. ஓம் சாந்தி.